ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் 6 4 10 1 வருது. சூரியனுடைய ஆட்சி வருது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரகனான குரு பகவான், புத்திரக்காரகனான குரு பகவான். இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம்னாக்க 2 முறை கிரக பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது. அது ஒன்று மே மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10வது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது. அப்போ இந்த 2 கிரக பயிற்சிகள் குரு பகவான் என்ன சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரன்னீங்க, இந்த ட்ரிப்பு 2 பயிற்சி இருக்குது அப்படின்னாக்க அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் வந்துட்டு போயிட்டார். எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார், திருப்பி ரிட்டாயர்ஷன் ஆகி போயிட்டார். அதுக்கு அடுத்தது கடகத்துக்கு வராரு, அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு. அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரக பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் ஆளும் கிரகங்களான 4 கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியான தனுரில் இருக்கிறாங்க. மிக பெரிய இது 9 அப்படின்றது 1 5 9 அப்படின்றது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுதா? 9ஆம் இடம் வலுப்பெறுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் 6/3/2026 பயிற்சி அடைகிறாரு. எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா? டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி 6/3/2026 சனி பகவான் பயிற்சி அடைகிறது. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான். குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் 20/5/2026 மே மாதம் மாறுறாரு. எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இந்த கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கர்க்கடகத்தில் உச்ச நிலையை அடைஞ்சு அங்கு சற்றேறக்குறைய 5 மாதம் இருக்கிறார். திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10வது மாதம் மாறுறாரு. எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது. சிம்ம குரு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார். அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் அதாகப்பட்டது 2026வது வருடம் பிறக்குது. இந்த 2026 யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம். இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு, அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் அதிபர்களுக்கு,
இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா? அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருந்தார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்றது லாபஸ்தானத்தில் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக செய்கின்ற தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ இந்த தொழிலில் லாபம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தொழிலுக்கு அடுத்தது செய்கின்ற தொழில் 10ஆம் இடம். 10ஆம் இடத்த அதிபதி 11ல் இருந்துக்கிட்டு மேஷராசி என்பர்களுக்கு லாபத்தை அள்ளி குடுவோம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 அவர் மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு, மேஷத்துக்கு 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இந்த மாறக்கூடியது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்க காலகட்டங்கள். 7.5 சனி அப்படின்னாக்களே 3 இருக்குது. ஜென்மத்தில் வந்தால் ஜென்மச்சனியும், ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்தால் விரயச்சனியும், ராசிக்கு 1ஆம் இடத்தில் வந்தால் பாத சனியும் இருக்குது. மேஷராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் சூப்பராக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 7.5 சனி தொடங்குது. அப்போ இந்த 7.5 சனி தொடங்கிறதுனால 6/3/2026 எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் மேஷராசி என்பவர்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் உச்சநிலை அடைகிறாரு. அதுவும் நல்லா இருக்குமா? அதுவும் நல்லா இருக்கும். அதற்கு அடுத்தது 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறாரு. அதுவும் நல்லா இருக்குமா? அதுவும் நல்லா இருக்கும். இதை தவிர ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு கேது அப்படின்றது நவம்பர் மாதத்தில் மாறுறாங்க. கேது இருக்கிறது சிம்மம், சிம்மத்திலேருந்து கர்க்கடகத்துக்கு வராங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு வரக்கூடிய இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மகரத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மேஷராசியை சேர்ந்த ஆண்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் தடுமாற்றமான நிலை இருந்துச்சு. தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற அசிங்கங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்கள். அதாவது உத்தியோகம் போகிற ஆண்களோ பெண்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மேஷராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன் அப்படின்னாக்க இந்த வருஷம் பெயரும்போது புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஆட்சி பெறத்துக்கான சமானம். படிக்கின்ற மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவும் புதனும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால படிப்புகள் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் படிப்பில் ஏற்பட்ட தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் தொழில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடியது 10ஆம் இடம். கர்மக்காரனான சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் 10ல் இருந்தார். அதுக்கு அடுத்தது இப்போ 11ல் இருக்கிறாரு. எப்போ எதூரில் இருக்கார்? 6/3 வரல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் இறுதி வெற்றி கிடைக்குமா? இறுதி வெற்றி கிடைக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் இருக்கும். புதிய புதிய ஏஜென்சி எடுத்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குமா? வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் தலைவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு பட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்த வேலைக்கு எந்த விதமான ரெகக்னைஸும் இல்லாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ரெகக்னைஸ் இல்லாததுக்கு அத்தனை பேருக்கும் ரெகக்னைஸ் கிடைக்கும். அதே போல் வரக்கூடிய தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கும். அகில இந்திய அரசியல்லையும் சரி, மாநில அரசியல்லையும் சரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய வரவுகள்னால திடீர் குழப்பங்களும் திடீர் பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அரசியல்வாதிகளுக்கு பதவி, பணம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதை தவிர புதிய புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சின்ன தொழில் பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னா ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு மேஷராசிக்கு அடுத்தது ராகு கேது நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத ஆணோ பெண்ணோக்கு கண்டிப்பாக வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் நீண்ட நாட்களாக தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த திருமணத்திற்கு தடையும் தாமதம் ஏற்பட்டிருக்கின்ற மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு 3ஆம் இடத்தில் குருவும் 4ஆம் இடத்தில் குருவும் 5ஆம் இடத்தில் குருவும் வரதுனால திருமண தடைகளும் திருமண தாமதங்களும் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி உண்டு. அதே போல் திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு தடையும் தாமதம் விலகக்கூடிய உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வேலைக்கு முயற்சி செய்கின்ற நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் தமக்கு வேலைக்கு செய்த வேலைக்கு ரெகக்னைஸ் கிடைக்காதவங்களுக்கு எப்படி நம்மளை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்க நாம் செய்கின்ற வேலைக்கு அங்கீகாரம் வேணும். அந்த அங்கீகாரம் கிடைக்காத அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த 2026 அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பர்கள் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருச்செந்தூரில் உள்ள முருகபெருமானை வணங்கிட்டு வாங்க. இல்லை அங்கே போகிறது கஷ்டம் அப்படின்னாக்க வீட்டிலேயே கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 6 to 7 போயிட்டு முருகபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. வீட்டில் காலையில் கந்தசஷ்டி கவசமும் மாலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமமும் போட்டுட்டு வாங்க. ஸோ இப்போ மொத்தத்தில் இந்த மேஷராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க புதிய திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் செய்யாமல் இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கான்ட்ராக்டாக இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த 2026 படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க உண்டு. அங்கேயே உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைச்சி பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைச்சி இந்த 2026 ஏற்றமாக இருக்கும். அதே போல் வேலைக்கு போகக்கூடிய ஆண்களோ பெண்களோ குடும்ப பெண்களுக்கும் சரி குடும்ப ஆண்களுக்கும் சரி இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இது ஏற்றமான ஆண்டாக இருக்குமா? வியாபாரிகளுக்கு ஏற்றமான ஆண்டாக இருக்கும். மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உள்ள தொடர் தோல்விகளிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றி ஆண்டாக இருக்குமா? வெற்றி ஆண்டாகவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி உயர்வு பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஆண்டை 2026 அது அற்புதமான ஆண்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். நல்லது. நமஸ்காரம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. தனக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடத்துல வர்றதுனால இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வராரு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சியுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. அவர் சிம்ம குருவாக இருக்கிறாரு. சிம்ம குருவாக இருக்கும் பொழுது என்னென்ன பண்ணுவார் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் தாயின் உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு உடல்நல உபாதைகள் இருந்துச்சு. அதனால் பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் எத்தனையும் விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் 4ல் இருந்த கேது ஞாபக மருதியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த ஞாபக மருதி கொடுத்ததுனால தாய் தந்தையருக்கு அவமானமானுச்சு. குழந்தைகள்னால தாய் தந்தையருக்கு அவமானமானுச்சு. அதே போல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. அதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுடைய மாத்ரு 4ஆம் இடம்
இந்த 4ஆம் இடத்துல கேது பகவான் கடந்த காலகட்டங்களில் இருந்து உடல்நலில் தொந்தரவு கொடுத்து அம்மாவுக்கு மூலியமாக பொருளாதார விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டங்களில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு விரயங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணம் தடையும் தாமதமும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ குருவுடைய பார்வை ஏற்பட்டதுனால குரு பகவானானவர் ரிஷபராசிக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு. அவர் பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல வருது. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கமும் சொணக்கமும் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் உள்ள முடக்கமும் சொணக்கமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பிரான்ச்சைசி எடுத்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய நிறுவனத்தை வெளிநாட்டில் தொடங்கி திர்ஹாம், டாலர், ரூபே போன்ற அந்நிய செலாவணிகள் குவியக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026ஆம் ஆண்டு உண்டு. பார்த்தோம்னாக்க 9-10க்கு உண்டான தர்ம 9-10-11க்கு உண்டான இந்த யோகத்துக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு பேர். வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வேலைகளில் முடக்கம் இருந்துச்சு, சொணக்கம் இருந்துச்சு. வேலையில் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதட்டம் இருந்துச்சு. அந்த பயம் கலந்த பதட்டம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் கடந்த காலகட்டங்களில் பணி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பணி பாதுகாப்பு வந்துடுமா? பணி பாதுகாப்பு வந்துடும். அதே போல் திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன் கொடுத்து சம்பளமும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது செய்கின்ற தொழிலில் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். குருவுடைய பார்வைப்படுது. அதுவும் உச்சம் பெற்ற குரு அவருடைய வீட்டையே தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையில் பார்க்கும்பொழுது அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதுக்கடுத்தது குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துக்கிட்ட வந்துட்டு சனி பகவானுடைய பார்வை படலை இருந்தாலும் தொழிலில் ஒரு அலைச்சல்கள் இருக்கும். தொழில்களில் ஒரு விரக்தியான சூழ்நிலை இருக்கும். தூக்கமின்மை இருக்கும். உடல் சோர்வு தன்மை இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரகனான குரு பகவான் புத்திரக்காரகனான குரு பகவானுடைய பார்வை படுறதுனால தனம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர 4ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் வர்றதுனால எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன தடங்கல்கள் ஏற்படும். ஆனால் அந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரிஷபராசி என்பதற்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பகவானுடைய அருள் இருக்கிறதுனால வேண்டிய இடத்துல பைப்பை திறந்தா எப்படி என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு கேதுவும் ராகுவும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு வரார். அதுவும் மகர ராகுவாக வரார். மகர ராகுவாக வரும்பொழுது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்வவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேண்டிய பர்மிட், விசா மற்றும் கிரீன் கார்டு இதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் வெற்றியாக இருக்கும்னே சொல்லலாம். சரி, இதை தவிர ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கின்ற தெசாவின் அடிப்படையில், புத்தியின் அடிப்படையில், அந்தர சூட்சமத்தின் அடிப்படையில் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளை வணங்கணும். பார்த்தசாரதி பெருமாளை வணங்கக்கூடிய நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வருஷம் 2026 பிறந்த பிறகு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கிட்டு வாங்க. சாமி, எனக்கு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை
வணங்குறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க. 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சனம் தீர்த்தத்தை குடிங்க. 2 அதுக்கு போல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு சென்று கோவுக்கு அகத்திக்கீரை, புல், வைக்கோல், தீவனம் இதை இந்த வருஷ தொடக்கத்துலேருந்தே ஒவ்வொரு மாதமும் அங்கே பசுவுக்கு வாங்கி கொடுங்க. பசு அப்படின்றது கோமாதா அப்படின்ற பொறுத்தளவுக்கு சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம். சகல தேவதைகளுக்கு வாசம் செய்யக்கூடிய இடங்களுக்கு தேவதையை நாம் ரசித்தோம்னாக்க நமக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னாக்க 2ஆம் இடத்துல உண்டான குரு பகவான் திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வார். 11ல் சனி பகவான் இருக்கார். இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு உண்டான காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 1/1/2026லேருந்து 31/12/2026க்குள்ளார மேக்குள்ளார நல்லபடியாக நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 31/12/2026க்குள்ளார நல்லபடியாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த 2026 ஆண்டு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலைகளுக்கு நாம் படித்த படிப்புக்கு உண்டான வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த அத்தனை மாணவர்களுக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டெபுடேஷன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி தொடங்கி கடையை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி வியாபாரத்தில் மேன்மையான அலையை நடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர அரசியல் பணி செய்யக்கூடியவங்களுக்கு அரசுக்கும் உங்களுக்கும் உண்டான கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி இந்த காலகட்டங்களில் அரசோட அனுகூலமாக இருந்து உங்களுடைய தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு 2024 பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம்.